ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம். சர்வதேச அளவில் போதைப் பொருட்களை கடத்தி வந்ததாக ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு போதைப் பொருட்கள் மத்திய போதைப் பொருட்கள் பிரிவினால் கைது செய்யப்பட்டு அதன் பின்பு சிறையிலிருந்து தற்போது ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். இந்த போதை விற்பனை மூலம் கிடைத்த பணத்தில் ஜாஃபர் சாதிக் பல்வேறு முதலீடுகள் செய்திருக்கிறார். கட்டுமான தொழில், ரியல் எஸ்டேட், ஹோட்டல் போன்ற பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜாஃபர் சாதிக் திருவனந்தபுரம், மும்பை, ஜெய்ப்பூர் ஆகிய இடங்களில் தொழிலும் செய்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே முன்னதாக 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளுக்குண்டான 50 கிலோ ரசாயன பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய ஜாஃபர் சாதிக் இவர் ஏற்கனவே திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் ஏற்கனவே வருமான வரித்துறை சோதனையில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர்கள் மீது சோதனையானது நடத்தி வந்த நிலையில் தற்போது மீண்டும் அதே வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவரது வீடு இருக்கக்கூடிய சாந்தம் சாலை மற்றும் அவரது நிறுவனங்கள் இருக்கக்கூடிய முக்கிய நிறுவனங்கள், ஹோட்டல் இருக்கக்கூடிய பழசைவாக்கம் மற்றும் எக்மோர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வருமான வரித்துறை சோதனை ஏற்கனவே கிடைக்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இவர் சோதனை நடத்தப்பட்ட காரணமாக கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக இடி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வருமான வரித்துறையும் இந்த சோதனையை மீண்டும் சோதனை நடத்தப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம். சர்வதேச அளவில் போதைப் பொருட்களை கடத்தி வந்ததாக ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு போதைப் பொருட்கள் மத்திய போதைப் பொருட்கள் பிரிவினால் கைது செய்யப்பட்டு அதன் பின்பு சிறையிலிருந்து தற்போது ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். இந்த போதை விற்பனை மூலம் கிடைத்த பணத்தில் ஜாஃபர் சாதிக் பல்வேறு முதலீடுகள் செய்திருக்கிறார். கட்டுமான தொழில், ரியல் எஸ்டேட், ஹோட்டல் போன்ற பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜாஃபர் சாதிக் திருவனந்தபுரம், மும்பை, ஜெய்ப்பூர் ஆகிய இடங்களில் தொழிலும் செய்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே முன்னதாக 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளுக்குண்டான 50 கிலோ ரசாயன பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய ஜாஃபர் சாதிக் இவர் ஏற்கனவே திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் ஏற்கனவே வருமான வரித்துறை சோதனையில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர்கள் மீது சோதனையானது நடத்தி வந்த நிலையில் தற்போது மீண்டும் அதே வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவரது வீடு இருக்கக்கூடிய சாந்தம் சாலை மற்றும் அவரது நிறுவனங்கள் இருக்கக்கூடிய முக்கிய நிறுவனங்கள், ஹோட்டல் இருக்கக்கூடிய பழசைவாக்கம் மற்றும் எக்மோர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வருமான வரித்துறை சோதனை ஏற்கனவே கிடைக்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இவர் சோதனை நடத்தப்பட்ட காரணமாக கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக இடி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வருமான வரித்துறையும் இந்த சோதனையை மீண்டும் சோதனை நடத்தப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.